அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் வினாடி வினா போட்டியோட கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷனோட 3வது பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் 126லேருந்து 200 வரைக்கும் வந்து பார்க்க போகிறோம். சரி, 126வது கொஸ்டின் 126 கொஸ்டின் தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு, தமிழ்நாட்டில் 5 முக்கிய சர்வதேச விமான நிலையம் உள்ளன. சரிங்களா, இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து 5ல் 4 தான் இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, மதுரை, கோவை, திருச்சி. சரிங்களா, 4 சர்வதேச விமான நிலையம் தான் இருக்குது. 2 உள்நாட்டு விமான நிலையம் வந்து இருக்குது எக்ஸ்ட்ரா. அதாவது என்னென்னா சேலமும் தூத்துக்குடியும். சரிங்களா, அது 2 உள்நாட்டு விமான நிலையம். இது 4 சர்வதேச விமான நிலையம் வந்து இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அடுத்து 2வது, சென்னை விமான நிலையம் மும்பை மற்றும் டெல்லிக்கு அடுத்ததாக இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம் ஆகும். சரிங்களா, இது பழைய டேட்டா பிரகாரம் இது வந்து கரெக்டு தான். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கரெக்டு 3வது. ஆனால் இப்போ வந்து 4வது 5வது இடத்துல வந்து இருக்குது. இப்போ ஃபஸ்ட் இடத்துல எப்பயுமே வந்து எது இருக்கும்னா டெல்லி தான் இருக்கும். டெல்லியில் இந்திரா காந்தி ஏர்போர்ட் இருக்கும். 2வது வந்து என்ன இது இருக்குன்னா கோவா ஏர்போர்ட் இருக்குது. 3வது வந்து சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட் வந்து இருக்குது. 4வது வந்து ஆந்திரா இருக்குது. 5வது வந்து கொச்சின் கிட்ட இருக்குது. சரிங்களா, இப்போ இருக்க ரேங்க்கு வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஆனால் பழைய டேட்டா பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டு தான். சரிங்களா, 3வது பெரிய விமான நிலையம். சரி, அடுத்த 3வது ஸ்டேட்மெண்ட், கோயம்புத்தூர், மதுரை, சேலம் ஆகியன நாட்டில் பிற சர்வதேச விமான நிலையம் ஆகும். சரிங்களா, கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையம் தான், மதுரை சர்வதேச விமான நிலையம் தான், சேலம்ன்றது உள்நாட்டு விமான நிலையம். இது வந்து தப்பு. இப்போ 3வது ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தப்பு. சரிங்களா, இந்த 3மே வந்து சர்வதேச விமான நிலையம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 மட்டும்தான், இதில் 2 மட்டும்தான் சர்வதேச விமான நிலையம். அடுத்த 4வது, தூத்துக்குடி மற்றும் திருச்சி ஆகியவை உள்நாட்டு விமான நிலையமாகும். தூத்துக்குடி மட்டும்தான் உள்நாட்டு விமான நிலையம், திருச்சி வந்து சர்வதேச விமான நிலையம். அப்போது 4வது ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தப்பு. இப்போ இதில் வந்து எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1, 3, 4. இந்த 3 வந்து தப்பு. இப்போ ஆப்ஷன் சி. சரிங்களா, அடுத்து 127வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எவை? ஃபர்ஸ்ட், பாலாறு அம்பாசமுத்திர வட்டம் பாபநாசத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பொதிகை மலை முகடுகளில் தோன்றுகிறது. பாலாறு தோன்றாது இந்த இடத்துல. எதுன்னா தாமிரபரணி தான் இந்த இடத்துல தோணும். சரிங்களா, தாமிரபரணி உருவாகிற இடம் தான் வந்து பாபநாசத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பொதிகை மலை முகடுகளில் வந்து தோணுது. சரி, பாலாறு வந்து எங்கே உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மலையில் தான் உருவாகும். கர்நாடக மலையில் தலகவரா கிராமம் கோலார் மாவட்டத்தில் தான் வந்து உருவாகுது. கோலார் மாவட்டத்தில் வந்து உருவாகுது. இது உருவாகிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா தாமிரபரணி. ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அடுத்து பி, பாலாற்றின் மொத்த நீளம் 348 கிலோமீட்டர். சரிங்களா, கரெக்டு. நீங்கள் கர்நாடகா தமிழ்நாடு 2 சேர்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா கர்நாடகா உற்பத்தி ஆகுது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் வந்து கடலில் வந்து கலக்குது. அப்போது மொத்த கிலோமீட்டர் 2மே சேர்த்து 348. இதில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 222 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பாயுது. உருவாகிறது கர்நாடகாவாக இருந்தாலும் அதிகமான நீளம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்துருக்கு. அப்போது பி வந்து கரெக்டு. 3, சி, தென்பெண்ணையாறு கிழக்கு கர்நாடகாவின் நந்திதுர்கா மலையின் கிழக்கு சரிவுகளிலிருந்து உருவாகிறது. கரெக்டு தான். தென்பெண்ணையாறு வந்து கர்நாடகாவின் நந்திதுர்கா மலையின் கிழக்கு சரிவிலிருந்து உருவாகிறது. கரெக்டு தான். அடுத்து டி, பொன்னி, கவுண்டினியா, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு ஆகியன பாலாற்றின் துணையாறுகளாகும். கரெக்டு தான். சரிங்களா, இது ஃபுல்லாமே வந்து பாலாற்றோ துணையாறு. அப்போது எது வந்து தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஏ மட்டும்தான் வந்து தப்பு. சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து 128வது கொஸ்டின், நமக்கு நாமே திட்டம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? 1, நகர்ப்புற வளர்ச்சிக்கான அனைத்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதியில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. கரெக்டு. அதாவது நமக்கு நாமே திட்டம்னா என்ன அப்படின்னா பப்ளிக்கும் மக்களும், அதாவது மக்களும் அரசாங்கங்களும் சேர்ந்து ஒரு அசட்டை வந்து உருவாக்குறது. அதான் வந்து நமக்கு நாமே திட்டம். இது எப்போ கொண்டு வந்தது அப்படின்னா கரெக்டாக 1997 வந்து கொண்டு வந்தது. ஏதாவது ஒரு கிராமத்தில் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி சம்மந்தமான ஏதோ ஒரு அசட்டை வந்து உருவாக்கணும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஒரு பங்கு கொடுக்கணும். கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில பங்கு வந்து கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து
1:2. அதாவது 3ல் 1 பங்கை யார் கொடுக்கணும் அப்படின்னா மக்கள் கொடுக்கணும், 2 பங்கை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து கொடுத்துரும். சரிங்களா? இது வந்து நார்மலாக. இது வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பகுதிகளில் வந்து எப்படி இருப்பாங்கன்னா 5ல் 1 பங்கு, 5ல் 1 பங்கு வந்து அந்த ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்க பகுதியில் இருக்கவங்க கொடுப்பாங்க. 5ல் 4 பங்கு யார் கொடுத்துருவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கொடுத்துரும். 5ல் 4 பங்கு கவர்மெண்ட் வந்து கொடுத்துரும். இதான் வந்து நமக்கு நாமே திட்டம். அதாவது மக்களோட பங்கேற்பும் கவர்மெண்ட்டோட பங்கேற்பும் சேர்ந்து ஒரு அசட்டை வந்து உருவாக்குறது. இது 1997 வந்து கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து இடையில அவ்வளோக்கா செயல்பாட்டில் இல்லை. இப்போ மறுபடியும் வந்து எப்போ புதுப்பிச்சாங்க அப்படின்னா 2021 தான் மறுபடியும் இதை வந்து செயல்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. சரி, 1 நகர்ப்புற வளர்ச்சிக்கான அனைத்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதியில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. கரெக்டு தான். அங்கே தேவையான ஏதாவது அசட் உருவாக்கணும் அப்படின்னா மக்களோட பங்கேற்பும் கவர்மெண்ட்டோட பங்கேற்பும் சேர்ந்து வச்சு உருவாக்குறது. 2வது, இத்திட்டத்தில் பொதுமக்கள், சமூக நல அமைப்புகள், நிறுவனங்கள், குடியிருப்பு நல சங்கங்கள் 1 பங்கு நிதியளித்தல், அரசின் சார்பாக கூடுதலாக 2 பங்கு நிதி வழங்கப்பட்டு மக்கள் பரிந்துரைக்கும் சிறப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். கரெக்டு தான். சரிங்களா? 2 பங்கு வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க, 1 பங்கு வந்து அந்த மக்கள் வந்து கொடுப்பாங்க. ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்க பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 5ல் 1 பங்கு மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க, 4 பங்கு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துரும். சரிங்களா? அப்போ இந்த கூட்டில் வந்து 2மே வந்து சரிதான். இப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து 129 கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எவை? ஏ 1200 முதல் 2000 மீட்டர் உயரம் கொண்ட பல்வேறு சிகரங்கள் சேர்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ளன. 1200 முதல் 1600. கரெக்டுங்களா? 1600. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 2 பி சேர்வராயன் மலையின் மிக உயரமான சிகரம் மேல்பட்டு. மேல்பட்டுன்றது சேர்வராயனோட உயரமானதில் ஜவ்வாது மலையின் உயரமானது தான் மேல்பட்டு. சேர்வராயன் மலையோட உயரமானது வந்து சோலைக்கரடு. ஓகேவா? அடுத்து அப்போ பி வந்து தப்பு. 3 சி தமிழ்நாட்டில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு முக்கியமான மலை கல்வராயன் மலை. சரிங்களா? கல்வராயன் மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் கிழக்கு தொடர்ச்சி மலை. கல்வராயன் மலைன்றது கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலையில். இப்போ ஆப்ஷன் சி வந்து தப்பு. டி ஜவ்வாது மலையின் பல பகுதிகளில் நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகளால் வந்து உருவானது. கரெக்டு தான். சரிங்களா? ஜவ்வாது மலை வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் பக்கத்தில் வந்து இருக்கும். சரிங்களா? வேலூருக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில தான் வந்து இந்த ஜவ்வாது மலை. இது கிழக்கு தொடர்ச்சி மலையில் தான் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ 4வது ஆப்ஷன் வந்து கரெக்டு. இதில் கேட்டிருக்கிறது என்னென்னா எது சரியானு கேட்டிருக்காங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து 130வது கொஸ்டின். தொட்டில் குழந்தை திட்டம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு தொட்டில் குழந்தை திட்டம்னா என்ன அப்படின்னா இது 1992 வந்து கொண்டு வந்தாங்க. 1992 சேலமில் வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த குழந்தை இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்காக. அதாவது முன்னாடி வந்து பெண் குழந்தைகளோட விருப்பம் வந்து பெற்றோர்கிட்ட வந்து அவ்வளோக்கா இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் வேணுன்ற மாதிரி முடிவெடுப்பாங்க. அப்படி அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலே வந்து கொடுத்துடலாம். அவங்க ஏதாவது ஒரு பாதுகாப்பு இல்லத்தில் வந்து வளர்த்து கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா? இதான் வந்து இந்த திட்டத்தோட நோக்கம். 1992 வந்து கொண்டு வந்தது. எதுக்காக அப்படின்னா பெண் குழந்தை இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்காக வந்து கொண்டு வந்தாங்க. ஏன் வந்து பர்டிகுலராக சேலத்தில் கொண்டு வந்தாங்கன்னா சேலத்தில் பெண் குழந்தைகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் முதற்கட்டமாக எங்கே கொண்டு வந்தாங்கன்னா 92 சேலத்தில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2001 தேனி, திண்டுக்கல், தருமபுரி இந்த இடத்துல விரிவாக்கம் பண்ணாங்க. அடுத்து 2011 இன்னும் ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டத்துலையும் வந்து இந்த திட்டம் வந்து செயல்பாட்டில் வந்து இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இத்திட்டம் 90 பெரம்பலூரில் வந்து துவங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. சரிங்களா? 92 சேலத்தில் தான் வந்து தொடங்கினாங்க. அடுத்து பி நாட்டிலேயே முதன்முறையாக பெண் சொத்துக்களை வழக்கத்தை தடுக்கும் நோக்கத்துடன் மாநில அரசால் துவங்கப்பட்டது. கரெக்ட். நம்ம மாநில அரசு தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஜெயலலிதா அவங்க தான் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க. கரெக்டு. அடுத்து சி பதிவு செய்யப்பட்ட தனியார் தொண்டு நிறுவனங்கள் நடத்தப்படும் தத்து நிறுவனங்களிடம் குழந்தைகள் ஒப்படைக்கப்பட்டு அவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட என்ஜிஓட்டை வந்து கொடுத்து வளர்ப்பாங்க. சரிங்களா? இது வந்து கரெக்டு தான். கவர்மெண்ட்லேயே வளர்ப்பாங்க, இல்லை ப்ரைவேட்லேயும் கொடுத்து வளர்க்க வைப்பாங்க. இது பெண் குழந்தை மட்டும் இல்லை, மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இல்லை ஆண் குழந்தைகளும் யாராக வேணால் இருக்கலாம். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து வளர்த்துக்குருவாங்க. சரிங்களா? அப்போ 3வது வந்து கரெக்டு.
இப்போ மேற்கூறிய எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதில் வந்து தப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து தப்பு. அடுத்து 131வது கொஸ்டின் பொறுத்த சொல்லியிருக்காங்க. முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1992 வந்திருக்கும். அதாவது ஒரு பெண் குழந்தை பிறந்தா 50,000 பணமும், 2 பெண் குழந்தை பிறந்தா அப்படியே இந்த 50,000 பணத்தை 25,000 பணமாக வந்து போடுவாங்க. ஓகே, அதான் வந்து பெண் குழந்தை பாதுகாப்பும் திட்டம் 1992 வந்து கொண்டு வந்தது. அடுத்த மத்திய சமூக நல வாரியம் வந்து 52 கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம மாநில சமூக நல வாரியம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1953 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அப்போது மத்திய சமூக நல வாரியம் வந்து 52. அடுத்து மாநில பெண்கள் வள மையம் 2014 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து மகளிர் திட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97 கொண்டு வந்திருப்பாங்க. சொர்ண ஜெயந்தி கிராம் சுரஜ்கர் யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து கொண்டு வந்தது மகளிர் திட்டம் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா 1989 வந்திருக்கும். தருமபுரியில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. தருமபுரியில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அது ஈஸியாக சொல்லணும், புரிகிற மாதிரி சொல்லணும்னா சுய உதவி குழுக்கள், அதுதான் வந்து மகளிர் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக எவாலுவேஷன் ஆகி என்னவா மாறிடுச்சு அப்படின்னா சொர்ண ஜெயந்தி கிராம் சுரஜ்கர் யோஜனா அப்படின்றது அது மாதிரி மாறிடுச்சு. ஓகேவா? 97. சரி, அப்போ இதில் வந்து எது கரெக்டானதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1. ஆப்ஷன் டி. ரெண்டு 3, 4, 1. அடுத்து 132. தென்னிந்தியாவின் மொத்த விற்பனைக்கும் சில்லர் விற்பனை முக்கியமான ஆயத்த ஆடைகளுக்கான முக்கிய ஜவுளி சந்தையாக உள்ள தமிழக மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயத்த ஆடைனாலே ஈரோடு தான். சரிங்களா? ஆயத்த ஆடைனாலே ஈரோடு தான். மஞ்சளும் வந்து அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ப்ளஸ் வந்து ஜவுளி பள்ளத்தாக்கில் 5 மாவட்டத்தில் ஈரோடு ஒன்று வரும். ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர். ஓகேவா? கோயம்புத்தூர் வந்து பம்புக்கும் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸுக்கும் அதுக்கடுத்து டெக்ஸ்டைலுக்கும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கரூர் தான் வந்து நெசவு தலைநகரம்னு சொல்லுவாங்க. இது திருப்பூர் வந்து பின்னலாடைகளின் தலைநகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆயத்த ஆடைனாலே ஈரோடு தான். அடுத்து 133. கூற்று புதுமைப்பெண் திட்டத்தின் மூலம் உயர்கல்வியில் சேரும் மாணவிகளின் வீதம் அதிகரித்து இடைநிற்றல் பெருமளவில் குறைக்கப்படுகிறது. கரெக்ட் தான். புதுமைப்பெண் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2022 வந்து கொண்டு வந்தாங்க. இதை வந்து மூங்குளூர் ராமாமிர்தா அம்மையார் உயர்கல்வி உதவித்தொகை திட்டம்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கீமாக இருந்துச்சு அப்படின்னா திருமண உதவித்தொகை திட்டமாக இருந்துச்சு. அது அப்படியே 2022 என்ன பண்ணிட்டாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. உயர்கல்வி உதவித்தொகை திட்டம்னு சொல்லி 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கிறேன் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கிற பெண்களுக்கு அவங்க ஃபஸ்ட்டு எந்த டிகிரி வேணாலும் முடிக்கலாம். அந்த டிகிரி முடிக்கிற வரைக்கும் மாதம் 1000 ரூபா வந்து பணம் கொடுக்குறாங்க. இது மூலமாக என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்கன்னா ஜிஇஆர்ன்ற ஒரு ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிற பெண்களோட எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றக்காக இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. புதுமைப்பெண் திட்டம் 2022 வந்து கொண்டு வந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கூற்று வந்து கரெக்டு. காரணம், இது பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக, உயர்கல்வி உறுதி செய்யும் விதமாகவும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு, தொழிற்கல்வியில் சேரும் மாணவிகள் அனைவருக்கும் படிப்பு முடியும் வரை மாதந்தோறும் 1000 உதவித்தொகையாக வந்து வழங்குகிறது. கரெக்டு தான். அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரியான விளக்கம். அப்போது ஆப்ஷன் பி. இதே மாதிரி மாணவர்களுக்கும் வந்து ஆண்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது. தமிழ் புதல்வன்ற ஸ்கீம் எப்போ வந்துச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 9, 2024 வந்துச்சு. சரிங்களா? ஆகஸ்ட் 9, 2024 கோவையில் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து 2 பேர்த்துக்குமே இருக்குது இந்த ஸ்கீம். அடுத்து 134வது கொஸ்டின். பின் வருவையுள் தெலுங்கு கங்கை திட்டம் என்ற திட்டத்தின் நோக்கம் எது? தெலுங்கு கங்கை திட்டம் அப்படின்னா கிருஷ்ணா நதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொண்டு வரதான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஓகேவா? கிருஷ்ணா நதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி கொண்டு வர்றது. ஆப்ஷன் சி. அடுத்து 135 பொறுத்துக சொல்லியிருக்காங்க.
மகளிர் சுய உதவிக்குழு இயக்கம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 89 தர்மபுரியில் தான் வந்திருக்கும். சரிங்களா, தர்மபுரியில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க மகளிர் சுய உதவிக்குழு இயக்கம். அடுத்து ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா 1999 வந்திருக்கும். சரிங்களா, இதைத்தான் அப்படியே இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பேரை மாற்றிருப்பாங்க. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லி. புதுமை பெண் திட்டம் எப்போ வந்திருக்கு அப்படின்னா 2022 வந்திருக்கும். மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 வந்திருக்கும். இப்போ இது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா CDAB 3 4 1 2 ஆப்ஷன் டி. அடுத்து தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌஷல்யா யோஜனா. இத்திட்டத்தின் நோக்கம் என்ன? அதாவது கௌஷல்யா அப்படின்னு வந்தாலே அதுக்கு பேர் ஸ்கில் டெவலப்மெண்ட் அர்த்தம். சரிங்களா, கௌஷல்னு வந்தாலே அதுக்கு பேர் ஸ்கில் டெவலப்மெண்ட். யோஜனானா திட்டம். இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா கரெக்டாக 2014 கொண்டு வந்தாங்க. அதாவது படித்த இளைஞர்களுக்கு அந்த படிப்புக்கு ஏற்றாப்புல ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி அவங்களோட துறையில் வேலைக்கு அனுப்பணும். இதுதான் திட்டத்தோட நோக்கம். சரிங்களா, இப்போ இது மூலமாக பார்க்கையில் ஊரக பகுதியில் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் குடும்பங்களில் உள்ள இளைஞர்களின் திறன் பயிற்சி அளிக்கும் திட்டம். ஓகேவா, இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கௌஷல்னாலே என்னென்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். ஓகேவா, சரி, 2014 வந்தது ஆப்ஷன் ஏ. அடுத்து 137வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை கவனி. பெண்களுக்கு வாக்குரிமை 1926 அளிக்கப்பட்டது. சரிங்களா, இது தப்பு. பெண்களுக்கு வாக்குரிமை இந்தியாவில் அளிக்கப்பட்டது 1921 தான் அளிச்சிருப்பாங்க. 1921 ஃபஸ்ட்டு தேர்தலே 1921 தான் நடந்திருக்கும். அப்போ தான் அளிச்சிருப்பாங்க. இப்போ ஒன்று தப்பு. 2021 அரசு பணிகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 30% 40% உயர்த்தப்பட்டது. கரெக்டு தான். அதாவது அரசு பணிகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னா முன்னாடி 30 இருந்துச்சு 2021 முன்னாடி. 2021 பார்த்தீங்கன்னா 40% உயர்த்திட்டாங்க. கரெக்டு. அடுத்த 3, அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் கர்ப்பிணி பெண்களுக்கு 24 மணி நேரம் மருத்துவ சேவை 1973 தொடங்கப்பட்டது. இது தப்பு. 1988 இருந்தால் இந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. சரிங்களா, இப்போ 3வது தப்பு. 4வது 1988 காவல்துறையில் பெண்கள் நியமனம் செய்யப்பட்டன. 88 இல்லை, 1973 கலைஞர் அவங்களோட பீரியடில் ஃபஸ்ட்டு பெண்கள் காவல்துறையில் நியமனம் செஞ்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு காவல் நிலையம் எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா 1992 உருவாக்கியிருப்பாங்க தமிழ்நாட்டில். சரிங்களா, ஃபஸ்ட்டு பெண்களுக்கான காவல் நிலையம் 92 உருவாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு ஐபிஎஸ் யார் அப்படின்னா திலகவதி ஐபிஎஸ். ஓகேவா, சரி. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 2 மட்டும் சரி. சரிங்களா, இடஒதுக்கீட்டை 30% 40% உயர்த்திருப்பாங்க. ஆப்ஷன் டி. சரி, அடுத்து தமிழ்நாடு அரசு அயல் நாடுகளில் வசிக்கும் தமிழர்களின் நலன்களை காப்பதோடு மட்டுமல்லாது அவர்களின் வேறான சொந்த ஊர்களின் வளர்ச்சியில் அவர்களை கவனம் செலுத்த கீழ்காணும் எந்த திட்டங்களை தொடங்கியுள்ளது? எந்த திட்டம் அப்படின்னா எனது கிராமம் திட்டம் 2024 வந்திருக்கும். சரிங்களா, எனது கிராமம் திட்டம் தான் தொடங்கியிருப்பாங்க. விடுதிகள் திட்டம்ன்றது 2023 கொண்டு வந்தது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இப்போ பெரிய நிலைமையில் இருக்க மாணவர்கள் அவங்க ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா இந்த திட்டம் மூலமாக உதவி செய்யலாம். சரிங்களா, அதான் விடுதிகள் திட்டம். ஓகேவா, சரி. இதில் எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எனது கிராமம். அடுத்து 139 கீழ்காணும் இணைகளை கவனி. தமிழ்நாடு குதிரை வண்ணர் நல வாரியம் எப்போ உருவாக்குனதுன்னா 2009 உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து தமிழ்நாடு நரிக்குறவர் நலவாரியம் 2008 உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியமும் தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம் ரெண்டுமே எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா ஒரே வருஷம் தான் 2007 உருவாக்கியிருப்பாங்க. அப்போது இதில் 4 இணையுமே சரிதான். சரிங்களா, 4 இணையுமே சரிதான். இப்போ ஆப்ஷன் டி அனைத்து இணைகளும் சரியானது. அடுத்து 140 டாக்டர் அம்பேத்கர் விருது பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எவை? 1, பட்டியலின மக்களின் முன்னேற்றத்திற்கு அரிய தொண்டு செய்து வருபவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் திருவள்ளுவர் தினத்தன்று தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது. கரெக்டு தான். சரிங்களா, என்ன விருது அப்படின்னா அம்பேத்கர் விருது.
இதன்படி 2025ஆம் ஆண்டு இவ்விருதினை தமிழ்நாடு பழங்குடியினர் சங்கத்தின் நிறுவன தலைவரான பி சண்முகம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதாவது பி சண்முகம் வாங்கினது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 வந்து வாங்கியிருப்பார். சரிங்களா, 2022 வந்து வாங்கியிருப்பார். அது இப்போ வந்து 2025க்காக வந்து வாங்கினது யார் அப்படின்னா சிந்தனை செல்வன். விசிகா கட்சியோட பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் தான் வந்து இந்த அவார்டை வந்து அம்பேத்கர் அவார்டை வந்து வாங்கியிருப்பார். போன வருஷமும் விசிகா கட்சியோட பொதுச் செயலாளர் ரவிக்குமார் எம்பி அவர் தான் வந்து போன வருஷத்துக்கு வாங்கியிருப்பாங்க 2024க்கு. 2025க்கு யார் வாங்கியிருப்பாங்கன்னா சிந்தனை செல்வன் தான் வந்து வாங்கியிருப்பாங்க. அப்போது இதில் வந்து எது கரெக்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 மட்டும் தான் கரெக்டு, 2 வந்து தப்பு. ஆப்ஷன் பி. அடுத்து 141வது கொஸ்டின். அரசு பள்ளி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை பயிற்றுவிப்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை டீல்ஸ் என்னும் திட்டத்தினை கீழ்காணும் எந்த நிறுவனத்துடன் இணைந்து தொடங்கியுள்ளது? டீல்ஸ் அப்படின்னா டெக்னாலஜிக்கல் லேர்னிங் அண்டு டெக்னாலஜிக்கல் எஜுகேஷன் அண்டு லேர்னிங் சப்போர்ட். எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது டெக்னாலஜியை மாணவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. யாரோட இணைஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட இணைஞ்சு தான் வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டீல்ஸ் அப்படின்னா டெக்னாலஜிக்கல் எஜுகேஷன் அண்டு லேர்னிங் சப்போர்ட். ஆப்ஷன் டி. அடுத்து 142. தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பவியல் துறை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1994 கொடுத்துருக்காங்க. 94ல் 1998. சரிங்களா, இல்லை ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்குது. 1998 தான் வந்திருக்கும். தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பவியல் துறை வந்து 98. அடுத்து 143. கால வரிசைப்படுத்துக. அரசு கேபிள் டிவி நிறுவனம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 2007 வந்திருக்கும். தமிழ்நாடு புவிசார் தகவல் அமைப்பு எப்போ வந்திருக்கு அப்படின்னா 2013 வந்திருக்கும். அடுத்து தமிழ்நாடு மின்னணுவியல் கழகம் அப்படின்னா 1977 வந்திருக்கும். அடுத்து தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம் எப்போ வந்திருக்கு அப்படின்னா 2018 வந்திருக்கும். இப்போ இது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா 3 1 2 4 3 1 2 4 ஆப்ஷன் ஏ. ஓகே. அடுத்து 144வது கொஸ்டின். தமிழ்நாடு மின்னாளுமை முகமை துவங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் கொண்டு வந்தது 2006, தொடங்கப்பட்டது 2007. ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 2006 தான் வந்து கரெக்டு. ஆப்ஷன் டி. சரிங்களா. அடுத்து 145. 2022ஆம் ஆண்டு நீர் மேலாண்மையில் 3வது சிறந்த மாநிலமாக அறிவிக்கப்பட்ட தேசிய நீர் விருது வழங்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். சரிங்களா. 3வது. ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா யூபி இருக்கும், செகண்டு ராஜஸ்தான். சரிங்களா. இது 2022. இப்போ வந்து எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான். அதாவது 2024க்கான தேசிய மேலாண்மை விருதுல ஃபஸ்ட் இடத்துல இருக்குது மகாராஷ்டிரா. 2022 ஃபஸ்ட்டு யூபி, 3வது இடத்துல தமிழ்நாடு வந்துருக்கு. ஆப்ஷன் ஏ. அடுத்து 146. வரதட்சணை தடை சட்டம் 1961 கீழ் அதன் தடுப்பு அலுவலர்களாக நியமிக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரதட்சணை தடுப்பு சட்டம் வந்து தடுப்பு அலுவலர்கள் வந்து யார் அப்படின்னா மாவட்டத்துக்கு வந்து சமூக நல அலுவலர்கள் அப்படின்னு இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க தான் வந்து மாவட்டத்துக்கான வரதட்சணை தடுப்பு அலுவலர். சரிங்களா. வரதட்சணை தடுப்பு இருந்தாலும் சரி, இல்லை குழந்தை திருமண தடை சட்டம், குழந்தை திருமணத்தை தடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப வன்முறையிலேருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டத்திலேருந்து தடுப்பு அலுவலராக இருந்தாலும் சரி, 3க்குமே யார் வருவாங்க அப்படின்னா இந்த மாவட்ட சமூக நல அலுவலர் தான் வந்து வருவாங்க. மாவட்டம்னு கேட்டோன்னே மாவட்ட ஆட்சித்தலைவர் வர மாட்டாங்க, மாவட்ட சமூக நல அலுவலர். இந்த 3 ஸ்கீம்ஸுக்குமே. சரிங்களா. ஆப்ஷன் டி. அடுத்து பிஸ் பட்டி அப்படின்னா பிஸ்னஸ்க்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து உருவாக்கின ஒரு அப்ளிகேஷன். அதாவது எம்எஸ்எம்இ செக்டார் வந்து ஈஸியாக கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடை வந்து இந்த ஆப் வந்து கொண்டு வந்தாங்க. எப்போ அப்படின்னா 2023க்கு. சரிங்களா. தொழில் தொடங்குறதுக்காக. சரிங்களா. ஆப்ஷன் சி. இண்டஸ்ட்ரியல் ஹெல்ப் சென்டர்.
அடுத்து 148 பாதுகாப்பு உட்கட்டமைப்பு சோதனை திட்டத்தின் கீழ் இந்தியாவின் முதல் ட்ரோன் பொது சோதனை மையத்தை நிறுவியுள்ள இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு தான். சரிங்களா? தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் வல்லம் பகுதியில் வந்து தொடங்கியிருப்பாங்க. வல்லம் பகுதியில் தான் வந்து இதை வந்து தொடங்கியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ட்ரோன் சோதனை மையம் எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. 2024 வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸ்ரீபெரும்புதூர் வல்லம் பகுதியில். ஆப்ஷன் சி. அடுத்து 149 தமிழ்நாடு தொலைநோக்கு பார்வை 2023 பற்றி கீழ்காணும் கூற்றுகள் சரியானது எது எவை? தமிழ்நாடு தொலைநோக்கு பார்வை 2023 என்ற குறிக்கோள் ஆவணம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் 2017ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. கரெக்ட். 2 தமிழ்நாடு பொறுப்பான மற்றும் வெளிப்படையான ஆளுமையால் முன்னேற்றம், பாதுகாப்பு மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் சமவாய்ப்பு என்ற போற்றத்தக்க கலாச்சாரத்தை எட்டும் ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டது. கரெக்ட் தான். சரிங்களா? ரெண்டுமே வந்து கரெக்டானதான். ஆப்ஷன் ஏ. சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள அப்பா செயலியின் நோக்கம் யாது? அப்பா அப்படின்னா அனைத்து பள்ளி பெற்றோர் ஆசிரியர் அசோசியேஷன். சரிங்களா? அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்ன அப்படின்னா அப்பா அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் இதுதான் வந்து இதோட ஷார்ட் ஃபார்ம். இப்போ உருவாக்குனாங்கன்னா 2025 வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஆப்ஷன் சி. பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகளிடையே தொடர்பு இடைவெளியை குறைத்து ஒட்டுமொத்த கல்வி அனுபவத்தை மேம்படுத்தல் தொடர்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஓகே. ஆப்ஷன் சி. அடுத்து 151 தமிழ் புதல்வன் திட்டம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? 1 உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை அதிகரிக்கும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதுமைப்பெண் திட்டத்தை போல மாணவர்களுக்கு இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. கரெக்டு தான். 2024 வந்திருக்கும். பெண்களுக்கு எப்படி புதுமைப்பெண் திட்டமோ அதே மாதிரி மாணவர்களுக்கு என்ன அப்படின்னா தமிழ் புதல்வன் திட்டம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட். 2 இத்திட்டத்தின் கீழ் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு தனியார் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக 1000 செலுத்தும் திட்டமாகும். அரசு வகை தனியார் இல்லை, அரசு உதவி பெறும் பள்ளி. அரசு உதவி பெறும் பள்ளி. சரிங்களா? அரசு உதவி பெறும் பள்ளி. சரிங்களா? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 1 வந்து கரெக்ட். பி 1 மட்டும் சரி. ஆப்ஷன் பி. அடுத்து 152 அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் அடிப்படை கணித திறன் பிழையின்றி எழுத படிப்பதை உறுதி செய்யும் திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும் திட்டம் தான். அதாவது கணிதம் மட்டும் இல்லை, சயின்ஸையும் மேக்ஸையும் ரெண்டையுமே வந்து புரிஞ்சு படிக்கிற மாதிரி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற திட்டம் தான் எண்ணும் எழுத்தும் திட்டம். 2022 வந்துச்சு. ஓகே. ஸ்டார்டிங்கில் 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் வந்து இருந்துச்சு. இப்போது ரீசெண்டாக 2025 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 4th 5th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் சி. என்னன்னா மேக்ஸு, எழுத்துனா சயின்ஸ். அடுத்து 153 அரசு பள்ளிகளில் பயிலும் டேஸ் முதல் டேஸ் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இடையே அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஸ்டெம். சரிங்களா? சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் ஆகியவற்றில் ஆர்வத்தையும் திறனையும் தூண்டும் வகையில் வானவில் மன்றம் எனப்படும் நடமாடும் அறிவியல் ஆய்வு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சரிங்களா? வானவில் மன்றம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 2022 6லேருந்து 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இந்த 4ஐயுமே வந்து புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குற கொண்டு வந்த ஸ்கீம் தான் ஸ்டெம்ன்றது 2020 வந்துச்சு. ஓகேவா? இப்போது இது வந்து யாராக இருக்குன்னா 6லேருந்து 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு. ஆப்ஷன் டி. அடுத்து 154 அரசு துறைகள் பொதுமக்களுக்கு வழங்கும் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்களை அவர்களை எங்கு பதிவிறக்கம் செய்யும் வகையில் குறுஞ்செய்தி மூலம் அளித்திட உதவும் திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் சான்றிதழ் திட்டம். உள்ளங்கையில் சான்றிதழ் திட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 2017 வந்துச்சு. 2017 வந்து இந்த திட்டம் வந்து நடைமுறையில் வந்து இருக்குது. ஆப்ஷன் டி. அடுத்து 155 பின்வரும் காரணிகளில் இது சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவதற்கான காரணம். ஆசியாவின் டெட்ராய்டு ஏன் சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டர், ஆட்டோமொபைல் பாகங்கள் தயாரிக்கிறது அதிகமாக இருக்கிறனால சென்னையை வந்து ஆசியாவின் டெட்ராய்டு வந்து அழைக்கிறாங்க. சரிங்களா? ஆப்ஷன் பி. அதிக எண்ணிக்கையிலான வாகனம் சார்ந்த தொழில்நுட்பங்கள் கொண்டுள்ளது. அடுத்து 156வது கொஸ்டின்
156வது கொஸ்டின், நான் முதல்வர் திட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? இத்திட்டம் இளைஞர்களுக்கான மிகப்பெரிய தொழில்துறை தொடர்பான திட்டமாகும். 2022 வந்துச்சு. வருஷத்துக்கு 10 லட்சம் இளைஞர்களை வந்து மேம்படுத்தணும். இதான் வந்து திட்டத்தோட நோக்கம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்து கரெக்ட். 2, இத்திட்டங்கள் கீழ் குடிமை பணியாளர்களுக்கு முதன்மை தேர்வுக்கு 12 மாதங்களுக்கு 7500 வழங்கப்படுகிறது. முதன்மை தேர்வில் முதல்நிலை தேர்வு, அதாவது ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. மெயின்ஸுக்கு தனியாக வந்து 5 மாதத்துக்கு 25,000 பணம் வந்து கொடுக்குறாங்க. இது ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் 7500 வந்து பணம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ 2வது வந்து தப்பு. 3, நான் முதல்வன் நிரல் திருவிழா மீன்ஸ் மாணவர்களுக்கு வந்து கோடிங் பயிற்சி வந்து கொடுக்குறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் நிரல் திருவிழா ஆனது கல்லூரி மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மாநில அளவில் நடத்தப்படுகிறது. கரெக்ட். 3 கரெக்ட், 2 மட்டும் தப்பு. இப்போ கூற்று 1 மற்றும் 1, 3 மட்டும் சரி, 2 தவறு. ஆப்ஷன் சி. அடுத்து 157, பின்வரும் கூற்றுகளை கவனி. 1, மொபைல் பயன்பாடு மூலம் தமிழ்நாடு மாவட்ட தொகுப்பின் குடிமக்கள் மைய சேவைகளை எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் சேவைகள் இச்செயல் மூலம் பெற முடியும். அடுத்து, மாநில அரசானது மக்களை மையமாக கொண்ட 25 சேவைகளை செயலியின் மூலம் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா சேவை கைபேசி செயலி. எப்போ உருவாக்குனதுன்னா 2015 வந்து உருவாக்குனது. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. அடுத்து 158, ஜனனி சிசு சுரக்ஷா பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனி. இது 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. கரெக்ட். இத்திட்டம் பிரசவத்திற்காக அரசு சுகாதார வசதிகளை அணுகும் கர்ப்பிணி பெண்களுக்கு பயனளிக்கும் வகையில் தொடங்கப்பட்டது. கரெக்ட். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணுக்கும் 1 வயது வரை நோய்வாய்ப்பட்ட புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கும் தங்கியிருக்கும் காலத்தில் உணவு உட்பட இலவச மருந்துகள், இலவச பேருந்து பரிந்துரைகள், பரிசோதனைகள் ஆகியவை அளிக்கப்படுகிறது. கரெக்ட். சரிங்களா? ஜனனி சிசு சுரக்ஷா அப்படின்னா, ஜனனினா தாய், சிசுனா சேய், சரி குழந்தை, தாய், சிசுனா குழந்தைன்னு சொல்லலாம், இல்லை சேய் அப்படின்னு சொல்லலாம். சுரக்ஷா அப்படின்னா பாதுகாப்பு. தாய் சேய் பாதுகாப்பு திட்டம், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைகளுக்கு முழு செலவையும் வந்து கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கிறோம். அதான் வந்து திட்டத்தோட நோக்கம் 2011 வந்து கொண்டு வந்தது. சரிங்களா? இப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் டி. அடுத்து 159, புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பின்வரும் எந்த அமைப்பு முதன்மை நிறுவனமாக செயல்படுகிறது? சரிங்களா? எந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா TIIC. சரிங்களா? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் 1949 உருவாக்கும் நிறுவனம் தான் வந்து செயல்படும். ஆப்ஷன் பி. அடுத்து 160, தமிழ்நாடு சங்கங்களின் பதிவு சட்டம் 1975 கீழ் மே 18, 2006ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டு நிறுவப்பட்ட அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்னாளுமை முகமை தான். இவங்களுக்கு கீழே தான் வந்து தமிழ்நாடோட முக்கியமான அந்த கவர்னன்ஸ் ஃபுல்லாமே வந்து செயல்பாட்டில் இருக்கும். சரிங்களா? இது எப்போ வந்துச்சு அப்படின்னா 2006 வந்து ஆக்ட் போட்டு 2007 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? 160வது கொஸ்டின், பின்வரும் கொள்கைகளை கவனி. அதாவது கொள்கைகள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எந்தெந்த வருஷத்தில் என்னென்ன கொள்கை வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. மின்சார வாகன கொள்கை எப்போ வந்துச்சு அப்படின்னா 2023 தான். சரிங்களா? கரெக்டு. அடுத்து 2, தரவு மைய கொள்கை எப்போ வந்துச்சு அப்படின்னா 2021. கரெக்டு தான். அடுத்து, குழந்தைகளுக்கான மாநில கொள்கை எப்போ வந்துச்சு அப்படின்னா 2021. கரெக்டு. அடுத்து, பிளாக் செயின் கொள்கை வந்து 2020. கரெக்டு. அடுத்து, இணையவழி பாதுகாப்பு கொள்கை 2020. கரெக்டு தான். சரிங்களா? இப்போ இதில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து புரிஞ்சிருக்கு. மேற்கண்ட அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும் சரி. அடுத்து 162, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு 2021ஆம் ஆண்டு அகில இந்திய வேளாண் மாணவர் சங்கத்தால் சிறந்த பல்கலைக்கழக நிறுவன விருது வழங்கப்பட்டது. சரிங்களா? கரெக்டு தான். அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு 2021 அகில இந்திய மாணவர் சங்கத்தால் வந்து சிறந்த வேளாண் பல்கலைக்கழகம் வந்து வழங்கப்பட்டது. கரெக்டு தான். சரிங்களா? எப்போ உருவாச்சு அப்படின்னா 1971 வந்து உருவாக்கியிருப்பாங்க. காரணம், ஆண்டுதோறும் 6000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வேளாண்மை மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளில் கல்வி அளித்தமைக்காகவும் மாநிலத்தின் தானிய உற்பத்தியை அதிகரிக்க 850 ரகங்கள் மற்றும் 1500 தொழில்நுட்பங்களை உருவாக்கியதற்காகவும். சரிங்களா? கரெக்டு தான். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. இப்போ ஆப்ஷன் ஏ சரியான விளக்கம். அடுத்து 163வது கொஸ்டின், பின்வரும் அமைப்புகளில் எது தமிழ்நாடு நில தகவல் இணையதளத்தை உருவாக்குகிறது? சரிங்களா? எது வந்து உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய தகவல் மையம் 1976 வந்து உருவாக்கியிருப்பாங்க.
இதுதான் வந்து தமிழ்நாடு தகவல் மையத்தை வந்து நில தகவல் இணையதளத்தை வந்து உருவாக்கியிருக்கும். ஓகேவா? இப்போது ஐடாக்ட் இது எப்போ உருவாச்சு அப்படின்னா 2009 வந்து உருவாகிருக்கும். தமிழ்நாடு மின்னாளுமை முகமை எப்போ உருவாகிருக்கும்னா 2006 வந்து உருவாகிருக்கும். டாக் டிவி எப்போ உருவாகிருக்கும்னா 2007 வந்து உருவாகிருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் 1976 வந்து உருவாகிருக்கும். அடுத்து 1964. சரி, 164வது கொஸ்டின். தமிழ்நாடு புத்தொழில் திருவிழா 2023 தமிழ்நாட்டில் எந்த நகரத்தில் நடைபெற்றது? தமிழ்நாடு புத்தொழில் திருவிழான்றது இன்வெஸ்ட்மெண்ட்டை இழுக்கிறதுக்காக ஒரு சமிட் மாதிரி வந்து போடுவாங்க. அது 2023 எங்கே நடந்துச்சு அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்து நடந்துச்சு. சரிங்களா? அடுத்து 2024 எங்கே நடந்துச்சு அப்படின்னா மதுரையில் நடந்துச்சு. 2025 குளோபல் சம்மிட் அப்படின்னு சொல்லி நடத்துனாங்க. குளோபல் சம்மிட் சொல்லி நடத்துனாங்க. அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா கோவையில் தான் நடந்துச்சு. சரிங்களா? கோயம்புத்தூரில் தான் வந்து நடந்துச்சு. ஓகேவா? இப்போ 2023 எங்கே நடந்துச்சு அப்படின்னா கோயம்புத்தூர் தான். ஆப்ஷன் சி. அடுத்து 165. தமிழ்நாட்டில் அனைத்து இ சேவை திட்டங்களையும் அமல்படுத்தி முதன்மை முகமை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ சேவை முகமை ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எந்த ஏஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி தான். 2006 வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் சி. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களில் தங்களால் வழங்கப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான தொகையினை விரைந்து பெறும் வகையில் தொடங்கப்பட்ட திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கொண்டு வந்தது. சரிங்களா? தமிழ்நாடு வர்த்தக வரவு தள்ளுபடி முறை இந்த திட்டம் தான் வந்து கொண்டு வந்தது. எப்போ வந்துச்சு அப்படின்னா 2023 வந்திருக்கும். 2023 வந்து வந்திருக்கும். இதுதான் வந்து இதுக்கானது. ஆப்ஷன் டி. அடுத்து 167. உணவு பாதுகாப்பில் நுகர்வோர் கூட்டுறவின் பங்கு தொடர்பான பின்வரும் கூட்டுறவை சரியானது எது? 1. குறைவான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் இது முக்கிய பங்கினை வகிக்கிறது. சரிங்களா? கரெக்ட். அடுத்து தமிழ்நாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலை கடைகளில் சுமார் 84% கூட்டுறவு நிறுவனங்கள் நடத்தப்படுகிறது. 84ல் 95% மேலே வந்து கூட்டுறவு நிறுவனங்களால் தான் வந்து நடத்தப்படுகிறது. சரிங்களா? 95% மேலே. அப்போது 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, 1 வந்து கரெக்டு. சரிங்களா? அப்போது பி 1 மட்டும் சரி. அடுத்து 168. இ வாடகை செயலி எதனுடன் தொடர்புடையது? இ வாடகை அப்படின்னா விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரங்கள் பொருட்களை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க. கவர்மெண்ட் அப்ளிகேஷன் இருக்கும். அதில் நம்ம வந்து ரெண்ட் மாதிரி பே பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வாடகைக்கு வந்து எடுத்துக்கலாம். இது எப்போ கொண்டு வந்தது அப்படின்னா 2022 வந்து கொண்டு வந்தது. இப்போ 2026 2.0 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. 2026 2.0 அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு வந்திருக்காங்க. விவசாயிகள் அவங்களுக்கு தேவையான இயந்திரங்களை கவர்மெண்ட்டில் வாடகை மூலமாக வந்து வாங்கிக்கலாம். ஓகே. அப்போது விவசாயிகளுக்கு தேவையான விவசாய இயந்திரங்களை முன்பதிவு செய்ய வழிவகுக்கும் ஆன்லைன் மொபைல் செயலி. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்து 169. 169 என்னன்னா இந்தியாவின் விவசாய கொள்கை 2018 பின்வரும் கூற்றுகளை உருவாக்கியது. அக்ரி எக்ஸ்போர்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி உருவாக்குனாங்க. அக்ரி எக்ஸ்போர்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி உருவாக்குனாங்க. அதாவது அக்ரி சம்மந்தமான பொருட்களை அதாவது விவசாயிகளுக்கு லாபம் அதிகமாக்கக்கூடிய வகையில் அக்ரி சம்மந்தமான பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஒரு பாலிசி வந்து உருவாக்குனாங்க. அதான் வந்து அக்ரி எக்ஸ்போர்ட் பாலிசி 2018. ஓகேவா? மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட இக்கொள்கை விவசாய பொருட்களின் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்டதாகும். கரெக்டு. அடுத்த இக்கொள்கை பெரும்பாலான கரிம மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீக்க அரசாங்கம் முடிவு செய்ததாக அறிவித்தது. சரிங்களா? கரெக்டு. இப்போ ரெண்டுமே வந்து சரிதான். ஆப்ஷன் சி. அடுத்து 170. பொது வழங்கல் முறை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது என தேர்வு செய். பொது வழங்கல் முறை உலகளாவிய பொது வழங்கல் முறையை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது இல்லை. கரெக்ட். யூனிவர்சல் பிடிஎஸ். கரெக்டு. மற்ற மாநிலங்களாக இருக்குது டார்கெட் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மாநிலங்களில் இருக்குது யூனிவர்சல் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் பிடிஎஸ்னால்
அந்த வறுமை கூட்டில் கீழே இருக்க எல்லாத்தையுமே ஒரே மாதிரியாக வந்து பார்க்குறது யூனிவர்சல் பிடிஎஸ். வறுமை கூட்டு கீழே இருக்க ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டார்கெட் பிடிஎஸ். எக்ஸாம்பிள் வந்து வறுமை கூட்டுக்கிலே நிறைய வேறுபாடு இருக்கும். அந்த வேறுபாடுக்கு ஏற்றப்பல அதிகமான செலவிலும் கம்மியான செலவிலும் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து டார்கெட் பிடிஎஸ். இல்லை வறுமை கூட்டுக்கில் இருக்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து யூனிவர்சல் பிடிஎஸ். ஓகேவா? அப்போது நம்ம தமிழ்நாடு வந்து யூனிவர்சல் பிடிஎஸ் தான் வந்து எடுத்துக்கிடுச்சு. கரெக்ட். பி. ஆனால் நாட்டின் பிற மாநிலங்களில் இலக்கு பொது வழங்கல் முறையாக நடைமுறையில் உள்ளது. கரெக்ட் தான். டார்கெட் பிடிஎஸ்ன்றது மற்ற மாநிலங்களில் வந்து இருக்குது. சி. மாநிலத்தில் உலகளாவிய பொது வழங்கல் முறையின் கீழ் குடும்ப வழங்கல் அட்டை பெற்றிருப்பவர்கள் அனைவருக்கும் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது. கரெக்டு. ஏன்னா வறுமை கோட்டுக்கீழ இருக்க எல்லாத்துக்கும் அந்த அட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டை இருக்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே மாதிரியான உணவுப் பொருட்களை தான் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? கரெக்ட். அடுத்து டி. உணவுப் பொருட்களுக்கு மத்திய அரசு அளிக்கும் மானியத்தின் நிலை மற்றும் அளவு நாட்டின் அனைத்து மாநிலங்களுக்கும் சமநிலையில் உள்ளது. இல்லை, மாறுபடும். சரிங்களா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மானிய அளவு வந்து மாறுபடும். இப்போது வளர்ச்சி குன்றிய மாநிலங்களுக்கு அதிகமாக இருக்கும், வளர்ச்சி இருந்த மாநிலங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? அப்போது 4வது ஆப்ஷன் டி வந்து தப்பு. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 171வது கொஸ்டின். தமிழக குடிசை மாற்று வாரியம் என்ற பெயரை தமிழ்நாடு அரசு வேறு பெயராக எவ்வாறு மாற்றியமைத்தது? தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் எப்போ உருவாச்சு அப்படின்னா 1971 உருவாச்சு. அதை வந்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சொல்லி எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 2021 வந்து அதோட பேரை வந்து மாற்றிருப்பாங்க. சரிங்களா? ஆப்ஷன் பி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் 2021. அடுத்து 172. பாதகமான வானிலை அல்லது பேரழிவு காலங்களில் உணவு பற்றாக்குறையை பிரச்சனை தீர்க்க உதவுவது எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியீட்டு விலை அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியீட்டு விலை மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே ஒரு அமைப்பு இருக்கும், எஃப்சிஏன்னு சொல்லி. நம்மகிட்ட எப்படி வந்து பிடிஎஸ்ன்னு இருக்கும், அதாவது ஸ்டேட்டு கீழே பிடிஎஸ் ரேஷன் ஷாப் இருக்க மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே எஃப்சிஐன்னு ஒன்று இருக்கும். 1965 உருவாக்கியிருப்பாங்க, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் வந்து விவசாயத்தை கொள்முதல் பண்ணி குடவுனில் வந்து உணவுப் பொருட்களை வந்து சேமித்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? அது வந்து பஃபர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பஃபர் ஸ்டாக் மீன்ஸ் ஏதாவது நாட்டில் பஞ்சமோ பேரிடரோ வந்துச்சு அப்படின்னா அந்த டயத்தில் உணவு பஞ்சம் வரும். அந்த டயத்தில் வந்து இந்த பஃபர் ஸ்டாக்லேருந்து உணவுப் பொருட்களை எடுத்து இஷ்யூ ப்ரைஸில் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அதான் வந்து வெளியீட்டு விலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து மேலே கேட்டிருக்காங்க. பாதகமான வானிலை அல்லது பேரழிவு காலங்களில் உணவு பற்றாக்குறை பிரச்சனையை தீர்க்க உதவுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியீட்டு விலை. குறைந்தபட்ச ஆதரவு விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22 பயிர்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எம்எஸ்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு விதையை வந்து விதைக்கும் போதே அதுக்கான விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ உரம், எவ்வளோ விதை, எவ்வளோ நீர்ப்பாசன வசதி, எவ்வளோ லேபர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ லேண்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு விதையை விதைக்கும் போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா சப்ளை வந்து ஃபியூச்சரில் அதிகமாச்சு அப்படின்னா விலை வந்து கம்மியாகும். அப்படி அந்த விலை கம்மியாச்சு அப்படின்னா விவசாயிகளை வந்து பாதிக்கும். அந்த பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக விலையை வந்து முன்னாடியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இதில் வந்து எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ ப்ரைஸ், ஆப்ஷன் சி. அடுத்து 173. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யும். நாட்டில் தோன்றிய வெண்மை புரட்சியினால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு நிலை பெற்றது. வெண்மை புரட்சியில் பசுமை புரட்சி 1965 வந்து உருவாயிருக்கும். பசுமை புரட்சினால வந்து உருவாச்சு. இப்போது ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. வெண்மை புரட்சினால எது வந்து தன்னிறைவு அடைஞ்சிருக்குன்னா பால் மற்றும் பால் சார்ந்த உற்பத்தி. ஓகேவா? அடுத்து பி. மாநில வருவாய்த்துறை பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையினை பருவ காலத்தின் தொடக்கத்தில் அறிவித்து இந்திய உணவுக் கழகத்தின் மூலம் அரசு கொள்முதல் செய்கிறது. இந்திய உணவுக் கழகம் வந்து அறிவிக்காது, சிஏசிபின்ற கமிட்டி தான் வந்து அமைக்கும். சரிங்களா? கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ். இந்த கமிட்டி தான் வந்து இந்த எம்எஸ்பியை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். சரிங்களா? எம்எஸ்பியை ஃபிக்ஸ் பண்ணும். இப்போது பி வந்து தப்பு. 3. இந்திய உணவுக் கழகம் அறுவடை காலங்களில் தானியங்களை பெற்று அதனை இருப்பில் வைத்து ஆண்டு முழுவதும் அதை விநியோகிக்கிறது. கரெக்டு தான். சரிங்களா? அறுவடை காலங்களில் தானியங்களை வந்து வாங்கும். அவங்க தான் ஃபுட் கார்பரேஷன் முன்னே தான் வாங்கி ஸ்டேட்டில் இருக்க பிடிஎஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. அடுத்து டி. பசுமை புரட்சி மற்றும் நீர் சுழற்சியின் மூலம் பருப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு நிலையினை அடைந்துள்ளது. அதாவது தன்னிறைவு நம்ம இதில் அடைஞ்சோம் அப்படின்னா பசுமை புரட்சி மூலமாக கோதுமை அரிசி சோளம் மக்காச்சோளம் இந்த நாளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தோம். அதில் கோதுமையும் அரிசியில் தான் வந்து நல்ல தன்னிறைவு அடைஞ்சோம். பருப்பு உற்பத்தியில் நம்ம தன்னிறைவு அடையலை. இப்போ வரைக்கும் நம்ம வந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம், இறக்குமதி தான் அதிகமாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி வந்து தப்பு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அடுத்து 174வது கொஸ்டின். மணற்கேணி செயலி எதனுடன் தொடர்புடையது? அதாவது 2023 வந்துச்சு. மணற்கேணி செயல்னா என்ன அப்படின்னா 1லேருந்து 12th வரைக்கும்
எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸை ஒரு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக வந்து ஒரு அப்ளிகேஷன் மூலமாக வந்து பார்த்துக்குறோம். டிவியில் வந்து கல்வி டிவின்னு இருக்கும். அதேமாதிரி அப்ளிகேஷனில் என்ன இருக்குது அப்படின்னா மணற்கேணின்ற ஆப்பு 2023 வந்து வந்துச்சு. எதோட தொடர்புடையது அப்படின்னா பள்ளி மாணவர்களோட தொடர்புடையது. 1 to 12th வரைக்கும் இருக்க இந்த எஸ்சிஆர்டி புக்ஸ் சம்மந்தமான எக்ஸ்ப்ளனேஷனாக நம்ம வீடியோ மூலமாக அப்ளிகேஷனில் வந்து பார்த்துக்கலாம். ஆப்ஷன் டி. அடுத்து 175. 175 என்ன அப்படின்னா பின்வரும் கூற்றுகளை கவனி. 1. தமிழ்நாட்டில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளோடு ஏறக்குறைய 110 தொழில் பூங்காக்கள் செயல்பட்டு வருகின்றன. சரிங்களா? கரெக்டு. அதாவது தமிழ்நாட்டில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளோடு 110 தொழில் பூங்காக்கள் செயல்பாட்டில் தான் இருக்குது. சரிங்களா? கரெக்டு. 2. இந்தியாவின் மருத்துவ தலைநகரமாகவும் வங்கி தலைநகரம் சென்னை வந்து அழைக்கப்படுகிறது. கரெக்டு. ஆசியாவின் டெட்ராய்டும் வந்து அழைக்கப்படுகிறது. கரெக்டு. இது பேருந்து கட்டுமான தொழில் பெயர் பெற்ற காஞ்சிபுரம் தென்னிந்திய பேருந்து கட்டுமான தொழிலில் பங்களிப்பில் 80% உள்ளது. காஞ்சிபுரம் உள்ள கரூர் அதை சுற்றி இருக்க ஏரியா ஃபுல்லாமே வந்து இந்த பேருந்து கட்டுமான தொழிலுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஓகேவா? அப்போ எது மட்டும் தப்புன்னு கேட்டிருக்காங்க? 3 மட்டும் தப்பு. ஆப்ஷன் சி. அடுத்து 176. சரியான விடையை தேர்வு செய்ய. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் மத்திய அரசு வந்து 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களில் இதுவும் ஒன்று. ஓகேவா? அதாவது மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் 1984 வந்து உருவாக்கியிருப்பாங்க. தாம்பரத்தில் வந்து இருக்கும். ஓகேவா? அது ஃபஸ்ட்டு 7 வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது 7ல் வந்து இதுவும் வந்து 1 அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு உருவாக்குனது எப்போ அப்படின்னா 1965 காண்ட்லான்ற பகுதியில் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. காண்ட்லா குஜராத்தில் காண்ட்லான்ற பகுதியில் தான் வந்து எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் வந்து உருவாக்கியிருப்பாங்க. நம்ம சென்னையில் உருவாக்குனது 84 வந்து உருவாக்கியிருப்பாங்க. 2. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் 84ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. கரெக்டு தான். அடுத்த மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையத்தின் தலைமையகம் சென்னை எடுத்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் அமைந்துள்ளது. கரெக்ட். மெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். இந்த 3மே வந்து கரெக்டு தான். இப்போ நிறைய இடத்துல வந்து வந்துச்சு. அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லி 2000 பாலிசி கொண்டு வந்து 2005 கிட்டத்தட்ட ஒரு 400 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க. இப்போ வந்து அதிகமாக ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் இருக்கிற நம்பர் 1 வந்து தமிழ்நாடு தான். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 59 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அதிகமாக வச்ச மாநிலங்களில் நம்ம மாநிலம் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்குது. ஓகே. இப்போ இதில் வந்து எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்து 177வது கொஸ்டின். 177வது கொஸ்டின். காற்று ஆற்றல் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. தமிழ்நாட்டில் ஆற்றல் சேமிப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்க தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமை 1984ஆம் ஆண்டு நிறுவப்பட்டுள்ளது. சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் எந்த எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா காற்றாலையில் தான். காற்றாலையில் நம்ம ஸ்டேட்டு தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அதுக்காக ஒரு முகமை ஏஜென்சி எப்போ உருவாக்குனாங்கன்னா 1984 வந்து உருவாக்குனாங்க. ஓகேவா? கரெக்டு. அடுத்து தேசிய அளவில் அதிக அளவு காற்று வழி மின்சாரம் தயாரிக்கும் கட்டமைப்பை கொண்ட மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு வந்து உள்ளது. கரெக்டு தான். அடுத்து 3. திருநெல்வேலி கடற்கரை, தூத்துக்குடியின் தெற்பகுதி, ராமேஸ்வரம் கடற்கரை ஆகிய இடங்கள் கடற்கரை காற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்க ஏதுவாக உள்ளது. கரெக்டு தான். ஓகேவா? அந்த கன்னியாகுமரி சைடு முப்பந்தல் இந்த மாதிரி ஏரியா ஃபுல்லாமே அந்த காற்றாலைக்கு வந்து ரொம்ப 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 ஃபேமஸ். ஓகேவா? கூற்றுகள் எது சரின்னு கேட்டிருக்காங்க? 3மே வந்து கரெக்டு தான். ஆப்ஷன் டி 3மே வந்து கரெக்டு தான். அடுத்து 178வது கொஸ்டின். 1965ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், டிட்கோ அப்படின்வாங்க. டிட்கோ அதாவது கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு நிறுவனம் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா இந்த அமைப்பு கீழே தான் வந்து உருவாக்குறாங்க. டிட்கோன்ற அமைப்பு கீழே தான் வந்து எல்லா நிறுவனங்களுமே உருவாக்குவாங்க. இது எப்போ உருவாச்சு அப்படின்னா 1965 வந்து உருவாக்கியிருக்கோம். ஓகேவா? இப்போது 65 உருவாக்கப்பட்ட நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம். சிப்காட் எப்போ உருவாச்சு அப்படின்னா சிட்கோ எப்படி உருவாச்சுன்னா 1970 வந்து உருவாகிருக்கும். தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் எப்போ உருவாச்சுன்னா 1971 வந்து உருவாகியிருக்கும். தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் வந்து 1949 வந்து உருவாகிருக்கும். ஓகேவா? இப்போ இதில் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து 179. தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சி கழகம், ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1970. அடுத்து தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் 1949. அடுத்து தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டு கழகம் டிட்கோ 1965. அடுத்து சிப்காட் வந்து 1971. இது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா 2, 3, 1, 4. ஓகே. ஆப்ஷன் பி 2, 3, 1, 4.
அடுத்து 180. பட்டாசுகள், தீப்பெட்டி, அச்சிடுதல் போன்றவற்றில் சிறப்பாக விளங்கும் சிவகாசி நகரம் அமைந்து உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் தான். சரிங்களா? விருதுநகரில் தான் வந்து சிவகாசி வந்து அமைஞ்சிருக்கும். ஆக்சுவலாக விருதுநகர் வந்து நகராட்சியில் வரும், சிவகாசி வந்து மாநகராட்சியில் வரும். சரிங்களா? சிவகாசி வந்து மாநகராட்சி வரும். நிறைய பேர் ராஜபாளையம், சிவகாசி இது ஃபுல்லாமே தனித்தனி மாவட்டம்னே நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சிவகாசி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இது ஃபுல்லாக எந்த இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகருக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. ஆப்ஷன் சி இதுக்கு. அடுத்து 181. சென்னை அதாவது எதை பொறுத்த சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இல்லை, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்றது தொழில் தொடங்குறதுக்காக ஒரு கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட இடம். அதில் பர்டிகுலராக ஐடி செக்டார் தொடங்குறதுக்காக கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட இடம் தான். செஸ் ப்ளஸ் எல்காட் ப்ளஸ் செஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்காட் ப்ளஸ் செஸ் அப்படின்வாங்க, எல்கோ செஸ் அப்படின்வாங்க. அந்த எல்கோ செஸ் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சென்னை வந்து சோழிங்கநல்லூரில் இருக்குது. மதுரை வந்து இலந்தைக்குளம் 2 இடத்துல இருக்குது. மதுரையில் கிண்ணிமங்கலம், இலந்தைக்குளம் 2 இடத்துல வந்துருக்கு. திருச்சி வந்து நாவல்பட்டு, கோயம்புத்தூரில் விலாங்குறிச்சி அப்படின்ற இடத்துல இருக்குது. அடுத்து நெல்லையில் கங்கை கொண்டான் இருக்கும். அடுத்து சேலத்தில் ஜாகிர் அம்மாபாளையம், இந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த எல்கோசஸ் ஐடி நிறுவனம் இருக்குது. இப்போ நிறைய இடத்துல இருக்குது. புக் டேட்டா பிரகாரம் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா 1, 3, 4, 2 ஆப்ஷன் பி. அடுத்து 182. சரியான விடையை தேர்வு செய்க. தமிழகத்தின் பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம் 14 ஆகும். பழைய டேட்டா பிரகாரம் கரெக்டு தான். ஆனால் இப்போ 2025 தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம டேட்டா வந்து எவ்வளோ இருக்குது, பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம் ஐஎம்ஆர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 12 இருக்குது. இந்தியாவில் வந்து 25 இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 12 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் கரெக்டாக சொல்லணும்னா 12, இந்தியாவில் வந்து 25 வந்து இருக்குது. பழைய டேட்டா பிரகாரம் 14 வந்து கரெக்டு தான். சரி, 1 வந்து கரெக்டு. 2, தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2016 நவம்பர் 1 கொண்டு வந்தது கரெக்டு தான். அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தது எப்போனா 2013 வந்திருக்கும். அதை ஏற்றுக்கிட்டு நம்ம தமிழ்நாடு எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2016 நவம்பர் 1 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கரெக்டு. சரிங்களா? அதான் இதுதான் வந்து டார்கெட் பீரியட்ஸோட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த 3, 2018 படி மனித வளர்ச்சி குறியீட்டில் 11வது இடம். கரெக்டு தான். அதாவது பெரிய மாநிலங்கள், சின்ன மாநிலங்கள் எல்லாம் சேர்த்து 15ல் வரும். பெரும் பெரிய மாநிலங்களை மட்டும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 5வது இடத்துக்கிட்ட வரும். ஓகேவா? டாப் 5ல் வரும். எல்லாத்தையும் சேர்த்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 11 தான் கரெக்டு. அப்போது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்து 183. சரியான விடையை தேர்வு செய்ய. தமிழக வேளாண்மை பெரும் அளவிற்கு நிலத்தடி நீரை நம்பியுள்ளது. கரெக்டு தான். தமிழக வேளாண்மை வந்து பெருமளவுக்கு நிலத்தடி நீரை வந்து அதை நம்பியுள்ளது. ஏன்னா நார்த் சைடுலாம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்கு வந்து அவ்வளோக்கா பஞ்சம் இருக்காது. ஏன்னா அங்கெல்லாம் உருவாகிறது வந்து இமயமலையிலேருந்து உருவாகிறாரு, ஃபுல்லாமே வற்றாத ஆறுகள். நம்மகிட்ட உருவாகிறது பார்த்தீங்கன்னா தீபகற்ப ஆறுகள்னு சொல்லுவாங்க. இது வந்து சீசனுக்கு மட்டும் தான் அதிகமான நீர் வந்து நமக்கு கிடைக்கும். மிச்ச நாட்கள் ஃபுல்லாக வந்து நிலத்தடி நீரை தான் வந்து நம்பியிருப்போம், இல்லை மழை காலத்தை வந்து நம்பியிருப்போம். ஓகேவா? இப்போ 1 வந்து கரெக்ட். 2, பயிர்கள், உணவு பயிர்கள், உணவல்லாத பயிர்கள் என 2 வகைப்படுத்தலாம். சரிங்களா? உணவு பயிர் அப்படின்னா சோளம், மக்காச்சோளம், கோதுமை, அரிசி சொல்லலாம். உணவுள்ளத பயிர்ன்றது வணிக பயிர் வந்து கரும்பு, தேயிலை, கரும்பு, இது ஃபுல்லாமே வந்து வணிக பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. தோட்டப்பயிர் அப்படின்னா தேயிலை, காஃபி, ரப்பர், இதெல்லாம் வந்து தோட்டப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2ஆக வந்து பிரிச்சுக்கிறோம். உணவு பயிர், உணவுல்லாத பயிர். உணவுல்லாத பயிரில் நிறைய டைப்ஸ் வந்து பிரியும். கரெக்டு தான். 3, தமிழகத்தின் மொத்த புவியியல் பரப்பில் 1 விழுக்காடு நிலப்பரப்பு மட்டுமே பயிர் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. கரெக்டு தான். மொத்த நிலப்பரப்பில் 1% மட்டும் தான் பயிர் செய்ய வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. அடுத்து 184. கூற்று 1, பச்சை காந்தி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஜேசி குமாரப்பா. இவர் வந்து யார் அப்படின்னா காந்தியோட ஒரு சீடர். சரிங்களா? அதாவது ஒரு இயற்கைக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாரு. அதனால தான் பச்சை காந்தி என அழைக்கப்படுகிறார். வேலையின் தன்மையை ஏற்ப சரியாக உபயோகித்து செயல்படுத்தினால் அதே அளவிற்கு உடலுக்கு தேவைக்கு உணவு கிடைக்க செய்யும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஜேசி குமாரப்பா தான். 2மே வந்து சரி. சரிங்களா? 2மே சரி. ஆப்ஷன் ஏ. சரி,
185வது கொஸ்டின் பொறுத்த சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பூதான யாத்ரா சட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1958 வந்திருக்கும். அடுத்து தமிழ்நாடு குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1955 வந்திருக்கும். அடுத்து தமிழ்நாடு குத்தகைதாரர் சட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1956. குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் 55, குத்தகைதாரர் சட்டம் வந்து 56. அடுத்து தமிழ்நாடு வேளாண் தொழிலாளர் நியாய ஊதிய சட்டம் எப்போ வந்துச்சுன்னா 1969 வந்திருக்கும். ஓகேவா? இது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா 2, 4, 1, 3. சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்து 186. அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்ட நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டத்தின் தூதுவர் யார்? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் ஆனந்த். சரிங்களா? நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 வந்திருக்கும். சரிங்களா? நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் 2021. அதாவது ஸ்கூல்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் மினிஸ்ட்ரி அதிகமான செலவுகள் வந்து தமிழ்நாடு ஸ்கூலுக்காக வந்து பண்ணுறாங்க. பள்ளிக்கல்வித்துறைக்காக அதிகமாக பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 கோடி வரைக்கும் அவங்களோட பட்ஜெட்டில் வந்து செலவு பண்ணுறாங்க. அப்போது இவ்வளோ செலவுகளுக்கு பட்ஜெட் தாக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா பிடிக்காது. அதனால் கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஸ்கூல்களுக்கு யாராவது டொனேட் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டொனேட் பண்ணிக்கலாம். இதோட வந்து தூதுவர் யார் அப்படின்னா விஸ்வநாத் ஆனந்த். தலைவர் யார் அப்படின்னா ஸ்ரீனிவாசன் அப்படின்வாங்க. ஸ்ரீனிவாசன் அப்படின்னா டிவிஎஸ் கம்பெனியோட ஒரு சேர்மன். டிவிஎஸ் கம்பெனி சேர்மன் இவர் தான் வந்து தலைவர். தூதுவர் வந்து விஸ்வநாத் ஆனந்த். இதில் வந்து 2021 வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதை யார் வேணாலும் வந்து இதை டொனேட் பண்ணிக்கலாம். அப்படி டொனேட் பண்ண நினச்சாங்கன்னா நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷனில் வந்து பண்ணிக்கலாம். இது அந்த மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் மட்டும் டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை பள்ளியை மேம்படுத்துறதுக்கு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் வந்து செய்கிறாங்க அப்படின்னா விழுதுகள்ன்ற ஒரு திட்டம் இருக்கும். விழுதுகள் 2023 வந்திருக்கும். 2023 வந்து வந்திருக்கும். ஓகேவா? சரி, இதில் வந்து எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து 187வது கொஸ்டின் இமைகள் திட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 2023 வந்திருக்கும். 2023. அதாவது கண்ணை வந்து இமை எப்படி பாதுகாக்குதோ அதே மாதிரி பெண்களை பாலியல் குற்றங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் அப்படின்னா இமைகள் திட்டம். சரிங்களா? 2023 வந்திருக்கும். பாலியல் குற்றங்கள் வந்து பெண் குழந்தைகளை வந்து பாதுகாத்தல். ஆப்ஷன் சி. அடுத்து 188 நீயே உனக்கு ராஜா திட்டம் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது? நீயே உனக்கு ராஜா அப்படின்றது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சரிங்களா? ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அது எந்த அமைச்சகத்தால் வந்து தொடங்கப்பட்டதுன்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இது மூலமாக தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. அடுத்து 189 கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தகுதியுடையவர்கள் பட்டியலில் தவறானவற்றை தேர்க. 2023 வந்துச்சு. 2023 வந்துச்சு கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் திருநங்கைகள். கரெக்டு தான். ஆண்டு வருமானம் 3 லட்சம் கொடுத்துருக்காங்க. 3 லட்சம் இல்லை 2.5 lakhs. சரிங்களா? அடுத்து 10 ஏக்கர் குறைவான உலர் நிலம், 5 ஏக்கர் குறைவான சதுப்பு நிலம் கொடுத்துருக்காங்க. தப்பு. 5 ஏக்கர் குறைவான உலர் நிலம், அதாவது நன்சை நிலம். 10 ஏக்கர் குறைவான புன்சை நிலம். ஓகேவா? அப்போது 2வது 3வது தப்பு. அடுத்த 4 வீட்டு மின் நுகர்வு ஆண்டுக்கு 2600 யூனிட்டுக்கு குறைவாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2600ல் 3600. சரிங்களா? அப்போது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 தப்பு. 2, 3, 4 இதில் வந்து கொடுக்கல. ஓகேங்களா? அப்போது 2, 3, 4 தப்பு. 1 மட்டும் கரெக்ட். ஓகேவா? 1 மட்டும் கரெக்ட். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஆப்ஷனில் கொஞ்சம் எரராக இருக்குது. இதை மட்டும் பார்த்துக்குங்க. 2, 3, 4 3மே தப்பு. அடுத்து 190 விழுதுகள் திட்டத்தின் நோக்கம் என்ன? 2023 வந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அவங்களோட படித்த ஸ்கூலுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா உதவித்தொகை மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த திட்டம் மூலமாக வந்து பண்ணலாம். 2023 வந்து வந்துச்சு. சரிங்களா? அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் தங்கள் படித்த பள்ளிக்கு உதவுதல். ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்து 191
கனவு இல்ல திட்டம். கனவு இல்ல திட்டம் அப்படின்னா 2021 வந்துச்சு. அதாவது உலக அளவிலான தேசிய அளவிலான விருது வந்து வாங்கி நம்மளோட தமிழுக்கு வந்து சிறப்பு சேர்த்தவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான வீடு வந்து கட்டித்தராங்க. சரிங்களா? அதான் வந்து திட்டத்தோட நோக்கம் கனவு இல்லம் சொல்லி. கலைஞரின் கனவு இல்லம் இருக்கும், அது வேற. கனவு இல்லம்ன்றது வேற. கலைஞரின் கனவு இல்லம் 2024 வந்தது. கனவு இல்லம்ன்றது உலக அளவிலான தேசிய அளவிலான அவார்டு வாங்கினாங்க, அவார்டு வாங்கி தமிழை வந்து சிறப்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சார்பில் வந்து வீடு கட்டி தருவாங்க. சரிங்களா? தமிழ் வளர்ச்சித்துறை கீழே வந்து வீடு கட்டி தருவாங்க. சரிங்களா? ஆப்ஷன் பி, பிரபலமான எழுத்தாளர்களை கௌரவிக்கும் பொருட்டு அவர்களின் சொந்த ஊரில் வீடு கட்டி தரும் திட்டம். இப்போ வரைக்கும் ஒரு 30க்கு மேற்பட்டவங்க வந்து இந்த திட்டத்தால் பயனடைஞ்சிருக்காங்க. அதில் என்னென்ன விருது வந்து வாங்கியிருக்கணும்னா முக்கியமானது சாகித்ய அகாடமி, ஞானபீட விருது வாங்கினா கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் தேசிய அளவிலான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அவார்டாக இருக்கும். அதில் தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசன் அவார்டு, பாரதியார் அவார்டு, திருவள்ளுவர் அவார்டு, இந்த அவார்டு வாங்கினாலும் இந்த திட்டத்துக்கீழே வந்து வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி. அடுத்து 192 சிற்பின்ற திட்டம். சிற்பி அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிள் போலிஷ் இனிஷியேட்டிவ். போலிஷ் இனிஷியேட்டிவ் அதாவது காவல்துறை மூலமாக மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. போதைப்பொருளை பற்றி, சட்டத்தை பற்றி, சட்ட விதிகளை பற்றி ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஏற்படுத்துகிறாங்க. யாருக்கு அப்படின்னா 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்கூல்களுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துகிறாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 2022. சரிங்களா? 2022ஆம் ஆண்டு அரசு பள்ளிகளை சேர்ந்த 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு காவல்துறை மூலமாக ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குறதா சிற்பி திட்டத்தோட நோக்கம். ஆப்ஷன் ஏ. அடுத்து 193வது கொஸ்டின், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் குற்றை காண்க. 2024 வந்த ஸ்கீம்ஸ். 2024 வந்துச்சு. இது வந்து மக்களை தேடி மருத்துவத்தோட ஒரு பார்ட் ஆஃப் ஸ்கீமு. தொழிலாளர் தேடி அப்படின்னா தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை வந்து செய்கிறது. இதான் வந்து திட்டத்தோட நோக்கம். மக்களை தேடி மருத்துவம் 2021 வந்துச்சு. அந்த திட்டத்தோட ஒரு பார்ட்டு தான் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம். சரிங்களா? கூற்று 1, தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை அளித்தல் மற்றும் இன்னும் நோக்கத்திற்காக ஜனவரி 2024 திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து தொடங்கியிருப்பாங்க. அதாவது கரெக்டாக எங்கே தொடங்குனாங்க அப்படின்னா இருங்காட்டுக்கோட்டை ஹுண்டாய் நிறுவனத்தில் தான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? கூற்று 1 கரெக்ட். கூற்று 2, தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் இத்திட்டத்தில் பயன்பெறுவர். மேலும் 50 லட்சம் தொழிலாளர்களை பரிசோதனை செய்வதே இத்திட்டத்தின் நோக்கம். சரிங்களா? கரெக்டு தான். இப்போ ரெண்டுமே வந்து சரிதான். ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்து 194வது கொஸ்டின், கழுவெளி ஈரநில பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் எவ்வளவு கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது? கரெக்டாக விழுப்புரத்தில் தான் அமைஞ்சிருக்கும். 51.56 கிலோமீட்டர். சரிங்களா? 51.56. இது வந்து 16வது பறவைகள் ஈரநில சரணாலயம். சரிங்களா? ஈரநில பறவைகள் சரணாலயம். ஓகே. ஆப்ஷன் பி. அடுத்து 195, தமிழ் வழியில் எந்த வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டது? சரிங்களா? எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் 9, 2024 கோவையில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, ரெண்டு பள்ளியிலையுமே 6 to 12 வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு அவங்களோட ஃபஸ்ட்டு டிகிரி எது வேணா இருக்கலாம். ஐடிஐ, டிப்ளமோ, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மெடிக்கல் எது வேணா இருக்கலாம். அவங்களோட ஃபஸ்ட்டு டிகிரி வரைக்கும் மாதம் 1000 ரூபா வந்து பணம் கொடுப்பாங்க. ஓகேவா? காலேஜ் வந்து எந்த காலேஜ் வேணால் படிக்கலாம். ஸ்கூல் மட்டும் எங்கே படிச்சிருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கோம். சரிங்களா? ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து 196, தமிழக அரசின் திட்டங்களில் பொருந்தாததை தேர்க. ஏ, நோய்கள் தொற்றுவதற்கு முன்பாகவே கண்டறிந்து அதை தடுக்கும் நோக்கத்திற்காக வருமுன் காப்போம் திட்டம். சரிங்களா? கரெக்ட் தான். 2006 வந்து தொடங்கியிருப்பாங்க வருமுன் காப்போம் திட்டம். ஆப்ஷன் ஏ கரெக்ட். பி, கிராமப்புற பகுதிகளில் சூரிய ஆற்றலுடன் கூடிய வீடுகளில் கட்டித்தரம் பசுமை திட்டம் அழைக்கப்படுகிறது. அதாவது 2011 வந்து கொண்டு வந்தவங்க. அதாவது என்னென்னா பசுமை வீடுகள் திட்டம்னு சொல்லி வீடு கட்டுறதுக்கு சப்சிடி கொடுத்து அதோடு சேர்ந்து சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கும் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? கரெக்டாக தான். 2011 வந்து கொண்டு வந்தாங்க.
அடுத்து சி, ஊட்டச்சத்து கூறுகள் மற்றும் ஊட்டச்சத்து அல்லாத கூறுகள் என இரு பிரிவுகளை கொண்ட வளரிளம் பெண்களுக்கு திட்டமாகும். ஐசிடிஎஸ் மூலமாக வளரிளம் பெண்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு ஒருங்கிணைச்சு வந்து திட்டங்களை வந்து அறிவிக்கிறாங்க. கரெக்டு தான். போஷான் அபியான் ஸ்கீம்ஸ்லாம் அறிவிச்சாங்க 2018. கரெக்டு. அடுத்த டி, கிரிஜா ஆதார் திட்டத்தின் கீழ் 18 வயது கீழ் உள்ள பெண்களுக்கு நிதியுதவி திட்டம். கிரிஜா ஆதார்ன்றது நம்ம தமிழ்நாடு திட்டம் இல்லை, ஒரு ஒடிஷா திட்டம். 2018 வந்திருக்கும். பழங்குடியின மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த திட்டம். இப்போது தமிழ்நாடோட திட்டத்தோட பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்து 197, பாதம் பாதுகாப்பும் திட்டத்துடன் தொடர்புடைய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவ திட்டத்தோட ஒரு பார்ட்டு தான். சரிங்களா? பாதம் பாதுகாப்போம்னா என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதங்கள் வந்து ரொம்ப அரிச்சிருக்கும். அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் கொடுக்கறது, காலனி கொடுக்கறது, அறுவை சிகிச்சை பண்ணுறது, இது இந்த திட்டம் மூலமாக வந்து செயல்படுத்துகிறாங்க. ஓகேவா? சர்க்கரை நோயால் ஏற்படும் பாதிப்புகளை தொடக்க நிலையிலே கண்டுபிடித்து இதன் மூலம் இழப்புகளை தடுப்பது. கரெக்டு. ரூபாய் 26.62 கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது. கரெக்டு. இது மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் ஒரு பகுதி. கரெக்டு தான். 100 அரசு மருத்துவமனைகள் மற்றும் 21 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பாத சிகிச்சை மையங்கள். கரெக்ட். ஓகேவா? இப்போ ஆப்ஷன் டி தவறானதே எதுவும் இல்லை. அடுத்து 198, சரியான இணைகளை காண்க. பள்ளிக்கல்வித்துறை இதழ்கள். பள்ளிக்கல்வித்துறை இதழ்கள் வெளியிடுறாங்க. அதில் வந்து சரியானது என்ன அப்படின்னா, ஆசிரியர்கள் அவங்க இதழ் பார்த்தீங்கன்னா கனவு ஆசிரியர்கள் இதழ்னு சொல்லி ஒன்று வருது. மாதத்துக்கு ஒரு டைம் வந்து வருது. அதுக்கடுத்து 4 to 5ஆம் வகுப்பு மாணவர்கள் தேன் சிட்டு. 4 to 5 இல்லை, 1 to 5. ஓகேவா? தேன் சிட்டுன்ற இதழ் மாதத்துக்கு 2 டைம் வந்து வருது. இது ரெண்டாவது வந்து தப்பு. 4 to 5 கொடுத்துருக்காங்க, 1 to 5. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் ஊஞ்சல்ன்ற ஒரு இது வந்து வருது. மாதத்துக்கு 2 முறை வந்து வருது. கரெக்டு. இப்போ இதில் வந்து எத்தனை இணை வந்து கரெக்ட்னா 1, 3 ரெண்டுமே வந்து கரெக்டு. 2 மட்டும் தப்பு. எத்தனை இணை கரெக்ட்னா சரி 6லேருந்து 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு. சரிங்களா? 6லேருந்து 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு இப்போ ஒரு இணை தான் வந்து கரெக்டு. 1 மட்டும் தான் வந்து கரெக்டாக இருக்குது. 2, 3 வந்து தப்பாக இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்து 199, மகிழ் கணிதம் பற்றிய கூற்று காரணத்தை விளக்குக. மகிழ் கணிதம் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா 2023 வந்திருக்கும். ஓகேவா? கூற்று: தமிழகத்தின் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கணித பாடத்தை நன்கு புரிந்து கொண்டு ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வதற்காக ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை சார்பில் மகிழ் கணித திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒருங்கிணைந்த அப்படின்னா சமக்கர சிக்ஷா அபியான் இந்த திட்டத்துக்களை தான் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து வந்து செயல்படுத்துகிறாங்க. ஓகேவா? கரெக்ட். காரணம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு எளிய செயல்பாடுகள் மூலம் கணிதத்தினை புரிதலுடன் ஆர்வத்துடன் கற்பிப்பதே ஆகும். ஓகேவா? காரணமும் வந்து கரெக்டு தான். கூற்று காரணம் ரெண்டுமே சரியானது. சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ. அடுத்து 200, லேம்ப் செயலியின் நோக்கம் என்ன? 2022 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2022 கொண்டு வந்திருப்பாங்க. லேம்ப் அப்படின்னா லைவ் அரைவல் எம்டிசி பஸ். லைவ் அரைவல் ஆன் எம்டிசி பஸ். அதாவது பஸ்ஸு சென்னையில் வந்து பஸ்ஸு வரதை லைவாக வந்து பார்த்துக்கிறதுக்காக கொண்டு வந்ததான். சென்னை அப்படின்ற ஒரு ஆப்போட ஒரு பார்ட்டு தான் வந்து இந்த லேம்ப்ன்ற ஒன்று. சரிங்களா? அரசு பேருந்துகள் வரும் நேரம் பற்றி அறிவிப்பதற்கு சென்னையில் மட்டும்தான் வந்து இந்த இது இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் பி. ஓகே. சரி, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் வினாடி வினா போட்டியோட 200 கொஸ்டின்களை வந்து முடிஞ்சு. தேங்க்யூ.